வணக்கம் நண்பர்களே, நீங்கள் அனைவரும் சுகமாக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அந்த மாதிரி சுகத்தையும் நலத்தையும் கொடுக்க வேண்டுமென்றால் நாம் வாழ்க்கையிலே எப்பொழுதும் தெய்வ சிந்தனையுடன் நேர்மையுடன் ஸ்ரத்தா பக்தின்னு சொல்லுவோம், அப்படிப்பட்ட விஷயத்தோடு நிற்க வேண்டும் என்று வேதங்கள் குறிக்கின்றது. அப்படி நாம் சுகமாக இருப்பதற்கும் அனைவரும் உலகத்தில் வாழ்க்கையில் வளத்துடன் இருப்பதற்கும் நாம் ஒரு சின்ன ப்ரேயரோட இந்த வார பலனை ஸ்டார்ட் பண்ணுவோம். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று முருகனை சரணடைந்து அவன் தாளினாலே நாம் அனைத்து விதமான வெற்றியும் வாழ்க்கையினை வளத்தையும் பெறுவோமாக. வணக்கம் சிம்மம் ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்குள்ளர சூரியனும் கேதுவும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள். கேது ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிற ஞானகாரகன் அப்படிங்கிறதுனாலையும், ஞானகாரகன் எப்பயுமே புத்தி தன்மையை கொண்டவராலும் சுக்கிரனும் சேர்ந்து அமர்வது அப்படிங்கிறதுனால பணத்தை பற்றின எண்ணங்கள் நிறைய கொண்டு வருவார். ஒருத்தர் பணம் வேணும்னுவார், இன்னொருத்தர் விரக்தின்னுவார். இது மாதிரி ஒரு மன நிறைவை தேடுவதும் மனத்திலே சந்தோஷத்தை தேடுவதும் என்ற இரண்டு முரண்பாடான விஷயங்களை கொண்ட ஒரு விஷயத்தை நீங்கள் போராட்டத்துக்குள்ளார இருப்பீங்க. இதில் நீங்கள் தீர்மானமாக சில விஷயங்கள் தைரியமாக செய்யக்கூடிய சூழ்நிலையும் கொண்டு வரக்கூடிய விஷயங்கள்லாம் உண்டு. குடும்பஸ்தானத்துக்குள்ளரே சூரிய பகவான் அமர்ந்ததுனாலே மனதிலே சில கவலைகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய விஷயமும், புத பகவானானவர் 2ஆம் இடத்திலே ஆட்சி உச்சத்திலே அமர்வதனாலே நன்மைகள் பலவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் உண்டாகிறது. இந்த வாரத்திலே உத்திர நட்சத்திரத்திலிருந்து கேட்டை நட்சத்திரம் வரைக்கும் நமக்கு சந்திர பகவான் உள்ளேருந்து வெளியில் வரார். அதனால் உங்களுக்கு சில விஷயங்களில் லாபங்களும் உண்டு, செலவுகளும் உண்டு. மருத்துவத்திலே சில செலவுகள் வைப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கிறது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். செவ்வாய் அமர்ந்திருப்பது 3ஆம் இடமான கம்யூனிகேஷன் அப்படிங்கிற இடத்துல துலாத்தில் அமர்ந்திருக்க குருவினால் பார்க்கப்படுகிறார். இவர் லாபஸ்தினுடைய ஸ்தானமான மிதுனத்திலிருந்து பார்ப்பதனாலே 3-11 என்ற காம்பினேஷனில் பார்க்கும்போது முயற்சி மூலம் உங்களுக்கு வெற்றி வரும் அப்படிங்கிறது தெரிகிறது. அதனால் அழகான முயற்சிகளை இந்த வாரம் அவசியம் ஏற்படுத்தலாம். முக்கியமாக வேலை இல்லை என்ற அன்பர்கள் வேலை தேடுவதற்கான முயற்சி, புதிய வேலை வாய்ப்புக்கு வேண்டும் என்ற மாற்றங்கள் எதிர்பார்ப்பவர்களுக்கு அதற்கான முயற்சிகள், தொழிலிலே புதிய அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள், தொழில் அபிவிருத்திக்கான எண்ணம், தொழிலிலே மாற்றம், கடையை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்ற எண்ணமற்றவர்களுக்கு கடை விரிவாக்கம் செய்வதற்கான வாய்ப்புகள், இடப்பெயர்ச்சிகள் வேண்டும் என்று வீட்டிலே இருப்பவர்கள் இடப்பெயர்ச்சிகளுக்கான விஷயங்கள் எல்லாம் மாறலாம். இப்படி நல்ல விஷயங்கள் இந்த வாரத்திலே அவசியம் செய்யலாம். இது எல்லாமே உங்களுக்கு நல்லதை பெற்றுத்தரும். மண் மனை வாகனத்திலே யோகத்தை பெற்றுத்தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையக்கூடிய காலகட்டம் இது. குருவின் பார்வையானது குழந்தை ஸ்தானமான தனுசு ராசியின் மேலே விழுவதனாலே லாபங்கள் குழந்தையின் மூலமாக வருவதற்கும், யூக வணிகங்கள் லாபத்தை பெற்றுத்தருவதற்கும், உங்கள் கற்பனையிலே சில உதித்த விஷயங்கள் எல்லாம் லாபமாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. முக்கியமாக கலைத்தொழிலிலே இருப்பவர்கள் வெற்றியை பெறுவதற்கான வாரம் இது. இந்த ஆர்டிஃபிஷியல் ஜுவல்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஜுவல்லரிலாம் பண்ணக்கூடிய ஆசாமிகளுக்கு இந்த வாரம் ஒரு வரப்பிரசாதம். தொழிலிலே நல்லதொரு முன்னேற்றத்தை காணக்கூடிய வாரமும் இந்த வாரத்தில் இருக்கிறது. சுக்கிர பகவான் அமர்ந்திருப்பது உங்கள் ராசிக்குள்ளரே உட்கார்ந்துருக்கிறதுனால நல்ல விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய எண்ண ஓட்டங்கள் வந்து சேரும். கேதுவும் சேர்ந்து இருக்கிறதுனால நம்ம இப்படி தான் செய்யணும், அப்படி தான் செய்யணும், கொஞ்சம் நியமங்கள் எல்லாம் கொண்டு வர சொல்லும். அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து பண்ணிட்டீங்கன்னா போதும், லாபம் அஷூர்டாக இருக்கும். இந்த வாரத்தில் சனி பகவானும் சூரிய பகவானும் பார்த்து கொள்ளக்கூடிய இந்த சூழ்நிலையில் சில ஃப்ரிக்ஷன்ஸ் இருக்க தான் செய்யும். இந்த ஃப்ரிக்ஷனை எப்படி உடைக்கிறதுனாக்கா, நவராத்திரி கொலு பொம்மையில் நீங்கள் அவசியம் கோபுரம் பொம்மை அப்படிங்கிற பொம்மையை வாங்கி, கோயில் கோபுரங்கள்லாம் இருக்குல்லையே அந்த பொம்மையை வாங்கி வைங்க. இல்லைன்னா சூரிய நாராயணர் பொம்மை தேடி கண்டுபிடித்து அதை வாங்கி அங்கே
நவராத்திரி கோலுப்படியில் வைத்து வணங்கும் போது இது பரிகாரமாய் மாறி உங்கள் கவலைகளை தீர்த்து வைக்கும். இந்த வாரம் நல்லது நடக்கட்டும், நல்லதே நடக்கும். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.